நம்முடைய கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் 10,000 வித்தியாசம். நம்முடைய கட்சி நண்பர்களும் கூட அடுத்த முறை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சரியா பண்ண முடியும். நீங்க லைட் போடலீங்கன்னா இருக்கிறாங்க, ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கிறது? நிச்சயமாக இது நான் சந்தோஷமாக இல்லை. கட்சியே தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி யாத்திரை நடத்தாதீங்க. நம்முடைய கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் 10,000 வித்தியாசம். ஒரு தொண்டருக்கு அசௌரியம் ஏற்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் நீங்க எல்லாம் பொறுப்பேற்கும். அது யாத்திரை நிச்சயமா நான் கேன்சல் பண்ணிடுவேன். பொதுமக்களுக்கு அசௌரியம் ஏற்படும் அளவுக்கு நம்ம யாத்திரை நடத்தக்கூடாது. தூரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் அசௌரியம் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. தயவு செஞ்சு நீங்க பொறுத்துக்கணும். அங்கே லைட் வெளிச்சம் கொஞ்சம் குறைவா இருக்கு. பெண்கள் இருக்கீங்க, குழந்தைகள் இருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு பொறுத்துங்க. நம்முடைய கட்சி நண்பர்களும் கூட அடுத்த முறை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சரியா பண்ண முடியும். ஒரு கட்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது மக்கள் நம்மை நம்பி ஒரு யாத்திரைக்கு வரும் பொழுது மாவட்ட தலைவர் அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தணும். பாருங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க, லைட் போடலீங்கன்னா இருக்கிறாங்க, ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கிறது? மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிச்சயமாக இன்று நான் சந்தோஷமாக இல்லை. யாத்திரை 146 தொகுதியை நம்ம தாண்டி இருக்கோம். வரும்பொழுது 2 பேர் விழுந்திருக்காங்க, ஒருத்தர் பிராக்சர் ஆயிருக்கு, அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கவனத்தில் இந்த யாத்திரை நடத்துவது மக்களுக்காக. ஒரு கட்சியோ நாம ஒரு போஸ்டர் போட்டு நாம ஒரு யாத்திரை உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய மனிதர், கட்சியே தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடிய மனிதர், இந்த மாதிரி யாத்திரை நடத்தாதீங்க. யாராவது ஒருத்தர் காயத்தோட வீட்டுக்கு போனா நாம் பொறுப்பேற்கிறேன். நம்முடைய கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் 10,000 வித்தியாசம். நம்ம ஒரு தொண்டர்களை முன்னிலைப்படுத்தி கட்சி நடத்திட்டு இருக்கோம். ஒரு தொண்டருக்கு அசௌரியம் ஏற்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் நீங்க எல்லாம் பொறுப்பேற்கும். தயவு செஞ்சு நாளைக்கு நீங்க நடத்தக்கூடிய யாத்திரை இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க காட்டணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த யாத்திரை நிச்சயமா நான் கேன்சல் பண்ணிடுவேன். பொதுமக்களுக்கு அசௌரியம் ஏற்படும் அளவுக்கு நம்ம யாத்திரை நடத்தக்கூடாது. மறுபடியும் மாவட்ட தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளை, பெரியவர்களை கொஞ்சம் நீங்க பொறுத்துங்க. கிருஷ்ணகிரியில அசௌரியமா நடந்துருச்சு இன்னைக்கு. அதனால பின்னாடி லைட் இல்ல இருந்தும் கூட ஒரு வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு கிருஷ்ணகிரியில, குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறார். முக்கியமாக நாம் அனைவரும் கூட ஒரு விஷயத்திற்காக ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 5 ஆண்டுகள் அவருக்கு கொடுக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த என் மண் என் மக்கள் அந்த யாத்திரை தமிழகத்திலே ஒரு ஊராக கடந்து, ஒரு பகுதியாக கடந்து, தென் தமிழகத்தை கடந்து, மத்திய தமிழகத்தை கடந்து, கொங்கு பகுதியை கடந்து, டெல்டா பகுதியை கடந்து விட்டு இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறோம். 147வது தொகுதி, 146 தொகுதிகளை நாம் தாண்டி இருக்கிறோம். எல்லா இடத்திலும் கூட மக்களை, தமிழக அரசியலை மிக உன்னிப்பாக பார்ப்பதற்கு இந்த யாத்திரை இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது என்பதை என் மண் என் மக்கள் யாத்திரை தினமும் கூட நம்ம எல்லோருக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறோம்.